ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஸோ ஹீரோ மேவ்ரிக் 440 இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நவ். ஸோ அதோட ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, அதனுடைய புவர் மார்க்கெட்டிங், அவங்களுடைய புவர் ப்ரொமோஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசைன் கான்செப்டில் அவங்க அவ்வளோவா அட்ராக்ஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியன்ட் அப்படி நம்ம பார்க்கணுன்னா 2 வால்வ் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஏர் ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரையம்ப் T4 பார்த்தீங்க அப்படின்னா 4 வால்வ் லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதனுடைய பில்ட் குவாலிட்டி, பெயிண்ட் குவாலிட்டி ஒரு ப்ரீமியமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதோட பையர்ஸ் எல்லாருமே மேவ்ரிக் 440 எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக எல்லோரும் ட்ரையம்ப் T4 இப்போ வாங்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது ஒன்று தான் ஆக்சுவலாக ஹையர் காம்படிஷன், ஆல்சோ ஒன் அண்ட் ஒன்லி காம்படிஷன் அப்படிங்கிறது ட்ரையம்ப் T4 மட்டும்தான். ஸோ 90% பார்த்தீங்க அப்படின்னா மேவ்ரிக்கோட டிசைன், ஸ்பெசிஃபிகேஷன், இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் அதனுடைய சேல்ஸ் ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்கமிங்கில் இதை ஒரு ரீடிசைன் பண்ணி விடலாம், அல்லது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நமக்கு கொடுக்கலாம்.